அயன்மேன்ன்றது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் பிளாட்ஃபார்ம். இதில் வந்து அயன்மேன்ன்றது வந்து யூஎஸ் பேஸ்ட் ஒரு கம்பெனி வந்து ஆர்கனைஸ் பண்ணுற ஒரு ஈவெண்ட். ஒரு 5 வருஷமாக நாங்கள் வந்து கோவாவில் இதை வந்து ரேஸ் ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதான் தடவையாக சென்னைக்கு வந்து 51-50 அப்படின்ற ஒரு கேட்டகரியில் ஷார்ட்டர் டிஸ்டன்ஸ் ஃபார்மேட்டில் வந்து இது ஒலிம்பிக்கில் வந்து பண்ணக்கூடிய ஒரு ரேஸு. அந்த டிஸ்டன்ஸ் வந்து இப்போ நம்ம சென்னையில் நம்ம வந்து டெப்யூட்டி சிஎம் தலைமுறையில் இந்த ரேஸை வந்து சென்னையில் லான்ச் பண்ணியிருக்கோம். அதோட லான்ச் ஈவெண்ட்டாக இன்னைக்கு வந்து டிஷர்ட்டும் மெடலும் நம்ம வந்து இன்னைக்கு ரிவீல் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த ரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஃபார்மேட்டில் நடக்குது. மொதல் ஃபார்மேட் வந்து குழந்தைங்களுக்கானது. 6 வயசுலேருந்து 16 வயசு குழந்தைங்களுக்கு ரன் மட்டும் பண்ணுற மாதிரியான ஈவெண்ட். அது நாளைக்கு காலையில் இங்கே எம்ஜிஎம் பீச் ரிசார்ட்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. அது முடிச்சுட்டு சனிக்கிழமை வந்து சண்டே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஈவெண்ட் பண்ணுறாங்க. டூஎத்லான் அப்படின்னு சொல்லிட்டு டூ யோஸ்கா. இதில் வந்து ஸ்விம்மிங் பயிற்சி இல்லாதவங்களுக்காக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ முதல்ல ரன் பண்ணுவாங்க, அப்புறம் சைக்கிள் பண்ணுவாங்க, மறுபடியும் ரன் பண்ணுவாங்க. அண்ட் அது வந்து டூஎத்லான் அப்படின்ற ஒரு ஃபார்மேட்டில். அது வந்து சண்டே மார்னிங் 6 மணிக்கு இங்கே எம்ஜிஎம்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க பார்ட்டிசிபென்ட்ஸ். அதே மாதிரி 5150 அப்படின்றது அந்த அயன்மேன் ரேஸ் வந்து கோவளம் ப்ளூ ஃபிளாக் பீச்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு வந்து ஸ்விம்மிங், சைக்கிளிங் அண்ட் ரன்னிங் 3 விஷயமும் ஒரு அத்லீட் பண்ணணும். ஸோ ஸ்விம்மிங் வந்து 1.5 கிலோமீட்டர்ஸ் வந்து கடலில் நீந்துவாங்க. அதை முடிச்சுட்டு 40 கிலோமீட்டர் சைக்கிளிங் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் 10 கிலோமீட்டர் வந்து ரன் பண்ணுவாங்க. இதோட கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளூ ஃபிளாக் பீச்லேருந்து கோவளம் ஸ்விம். அதை முடிச்சுட்டு கோவளம்ல அவங்க சைக்கிள் எடுத்துட்டு டுவர்ட்ஸ் நெமிலி, வட நெமிலி சைடில் வந்து சைக்கிளிங் போயிட்டு திருப்பியும் ரிட்டர்ன் வந்து எம்ஜிஎம்க்கு வருவாங்க. எம்ஜிஎம்க்கு வந்ததுக்கு அப்புறம் இங்கேருந்து ரன் ஸ்டார்ட் பண்ணி மாயாஜால், ஸ்டார்பக்ஸ் வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன் வந்து எம்ஜிஎம்லேயே ஃபினிஷ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ரேஸோட ஃபார்மேட். இது வந்து நாளைக்கு சண்டே அன்னைக்கு 7 மணியில் தொடங்கி 12:30 மணிக்கு இந்த ரேஸ் முடியும். சர்வதேச தேசிய அளவிலான வீரர்கள் குறிப்பா ஸோ இந்த ரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபார்மேட்டாக இருக்கு, ரிலே அண்ட் வந்து இண்டிவிஜுவல் அப்படின்னு. ஸோ இதில் இன்டர்நேஷனல் பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17 பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. மொத்தம் 7 கண்ட்ரீஸ்லேருந்து வந்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் நம்மளோட நேஷனல் ட்ரையத்லான் ஃபெடரேஷன் அவங்களோட நேஷனல் சாம்பியன்ஷிப் ஒரு 65 பசங்களும் இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க இதே ஈவெண்ட்டில். நம்ம தமிழ்நாடுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 40% வந்து இந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்திருக்கிறவங்க வந்து நம்ம தமிழ்நாடுலேருந்து ரெப்ரசென்ட் பண்ணுறவங்க தான். எந்த அளவுக்கு வந்து தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு கழகம் வந்து சப்போர்ட் பண்ணுது, அதே போல் அரசு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாரு? கண்டிப்பாக சார். ஸோ இது வந்து எஸ்டாட் நம்ம ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு அவங்களோட ஈவெண்ட் தான் இது. அவங்க தான் எங்களோட ப்ரெசென்டட் பை ஸ்பான்சர். ஸோ அவங்க தலைமையில் தான் இந்த ஈவெண்ட்டே வந்து ஒரு லாஸ்ட் 3 வருஷமாக இதை பற்றி வந்து மிஸ்டர் மேகநாத் ரெட்டி கிட்ட பேசிகிட்டு இருந்தோம். ஸோ இது போன வருஷம் நடந்திருக்க கூடியது. பட் சில தவிர்க்க முடியாத காரணத்தினால் லாஸ்ட் இயர் இதை லான்ச் பண்ண முடியல. அதனால இந்த வருஷம் 2026 ஜனவரியிலேயே இதை வந்து லான்ச் பண்ணுறோம் இந்த ஈவெண்ட்டு. அதே மாதிரி இது வந்து ஆனுவல் ஈவெண்ட்டாக வருஷம் நடத்துகிற மாதிரி தான் வந்து கவர்மெண்ட் கிட்ட பேசியிருக்கோம். அண்ட் ரோட் க்ளோஷர்லேருந்து டெப்ளாய்மெண்ட்லேருந்து நம்ம கவர்மெண்ட் கிட்டேருந்து ரொம்ப சப்போர்ட் இருக்கு. ஏன்னா இதை வந்து தாம்பரம் டிஸ்ட்ரிக்ட்லேயும் வருது, செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து வரதுனால போலீஸோட தலைமையில் அந்த எல்லா கவர்மெண்ட்டோட இன்வால்மெண்ட்டோட தான் இந்த ரேஸ் வந்து நடக்குது. ஏன்னா வந்து நம்மளோட பப்ளிக் எந்த நியூசன்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாதுன்றதுனால எல்லா சேஃப்டியான ரிக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து நடவடிக்கை எடுத்துட்டு தான் பண்றோம். இதுல சார் மொத்தமா வந்து ட்ரையத்லான் ரேஸுக்கு வந்து 500 பேர் பதிவு பண்ணியிருக்காங்க. இதுக்கு கட்டண தொகை இருக்கு. இது இன்டர்நேஷனல் ரேஸ் அப்படின்றதுனால இதோட கட்டண தொகை வந்து கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்கு. 15,000 25,000 வரைக்கும் இருக்கும். இண்டிவிஜுவலா பண்றவங்களுக்கும் டீம் ரிலேல பண்றவங்களுக்கும். டீம் ரிலேன்றவங்க வந்து 3 ரேஸ் சேர்ந்து ஒருத்தர் ஸ்விம் பண்ணுவாங்க, ஒருத்தர் சைக்கிள் பண்ணுவாங்க, ஒருத்தர் ரன் பண்ணுவாங்க. அதோட கட்டணம் விலை வந்து 20,000 கிட்ட இருக்கு. தனியா பண்றவங்களுக்கு வந்து இது 12,000 15,000 வரைக்கும் அவங்களோட தொகை ஆகும். இதுல வந்துட்டு வின் பண்றவங்களுக்கு வந்து கேஷ் பிரைஸ் கிடையாது, ட்ரோஃபி இருக்கு. அண்ட் அவங்களுக்கு வந்து அவார்ட்ஸ் உண்டு. அதே மாதிரி நேஷனல் சாம்பியன்ஷிப்ல ரேஸ் பார்ட்டிசிபேட் பண்ற ஐடிஎஃப் பசங்களுக்கு இதுல வந்து அவங்களுக்கு பாயிண்டிங் சிஸ்டமும் இதுல ஆட் ஆகுது. ஸோ அவங்களோட காமன்வெல்த் கேம்ஸ் அடுத்த லெவல் போறதுக்கு கூடிய ஒரு பிளாட்ஃபார்மா இது இருக்கு. என் பேர் ஆர்த்தி சுவாமிநாதன். நான் தான் இந்த ரேஸோட டெப்யூட்டி ரேஸ் டைரக்டர்.